ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான, டேஸ்டியான, அயன் ரிச்சான, ப்ரோட்டீன் ரிச்சான ராகி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ராகி லட்டு செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு ராகி மாவு எடுத்துக்கோங்க, கேப்ப மாவு. நான் கடையில் வாங்கின கேப்ப மாவு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நெய் கூட அந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகி அந்த நம்ம வறுக்கும் போதே மாவு வந்து நல்லா மணக்கும், நல்லா கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். அப்போனா நல்லா வறுத்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து அதை மாற்றி வச்சுட்டு இன்னொரு பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு பாதாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பாதாம் நல்லா வறுத்து வரவும் 1/2 கப்பு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. நிலக்கடலை வந்து நான் ஆல்ரெடி வறுத்த நிலக்கடலை தான், தோல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். லைட்டாக சூடானோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். இதில் வந்து நம்ம நட்ஸு, ராகி மாவு, அப்புறம் ரைசின்ஸ் எல்லாம் சேர்க்குறனால நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வீட்டில் வந்து ராகி சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. செய்கிறதுமே ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூடவே வந்து ஒரு 1/2 கப்பு ரைசின்ஸ் சேர்த்துக்கோங்க. கிஸ்மிஸ் 1/2 கப்பு சேர்த்துட்டு ஒரு 5 to 6 ஏலக்காய் சேர்த்து இன்னொரு தடவை நம்ம அடித்து எடுத்து வந்துக்கலாம். இந்த மாதிரி பவுடராக ரெடி ஆயிடும். கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும், அப்போ தான் நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அது கூடவே ஒரு 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் டேட்ஸ் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம வறுத்து வச்சுருந்த ராகி மாவு இருக்குல்ல, அதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உருக்குன நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம கையாலே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். அப்போ தான் அந்த வெல்லம்லாம் வந்து கெட்டியாக இருந்தாலும் நம்ம கை சூட்லேயே கொஞ்சம் இலக்கி கொடுக்கும். நம்ம லட்டு பிடிக்கும் போது நல்லா ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சிங்கன்னா சூப்பரான லட்டு ரெடி. இது வந்து உள்ளே நீங்கள் சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டில் கிட்ஸ்லாம் கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.